இந்த புக்ல பிரெக்னன்சியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதான்னு நான் இங்க வந்தேன்ப்பா. ஏண்டா இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்குற? உன் வயிறு இன்னும் நிறையலன்னு ஏதாவது வருத்தமா என்ன? இல்ல பாட்டி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய் வார்த்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லல அமிர்தா. ஆனா ஒரு பொண்ணா இந்த விஷயத்துல உன் வாயால நீ சொல்லலனாலும் எங்களுக்கு நல்லா புரியும். அர்ஜுன் அவகிட்ட அப்படி எல்லாம் வந்து சொன்னார்னு என்கிட்ட பெருசா வந்து சொல்றான். அவ பெருசா சாதிச்சிட்டான்னு நினைப்பு. அவ அர்ஜுன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும், அர்ஜுன் வீட்டு வம்சத்தோட வாரிச தான் வயித்துல பெத்து கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. இது பாருங்க அமிர்தா, அம்மா பாட்டி 2 பேரும் முன்னாடியும் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். அம்மா பாட்டி, எங்க 2 பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல. நீங்க என்னடானா இவங்க குழந்தை பிறக்கலன்னு வருத்தமா இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது காமெடியா இல்ல? பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த ரியாக்ஷன் தான் வேண்டான்னு சொல்றேன். நாங்க இன்னும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதே நேரத்துல எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்ல. இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் சரி பண்றதுக்கு எங்க 2 பேருக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு. இது பாருங்க, இது பாருங்க, நாங்க 2 பேரும் நல்லதா இருக்கோம். ஆனா குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். இதை எப்பவோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சது, சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் பெரியவங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பண்றதுக்கு என்னடா இருக்கு? முதல்ல சாஸ்திரிகளை கூப்பிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கணும், அவ்வளவுதான். சரிதானே ஹேமா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இவர் ஏதோ சொல்றாருன்னு. என்ன வேணும் என்ன வேணாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல அமிர்தா, பெரியவங்க நாங்க. வா ஹேமா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வர வர இவங்க 2 பேர் அட்டூழியமும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணணுமோ அதை நாம செய்யலாம். இப்பவே ரொம்ப ரொம்ப லேட். வா. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு மூளையில குழம்பு போயிடுச்சா? இதெல்லாத்தையும் ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க? அதுக்கு என்ன அவசியம்? மூளை நல்லா இருக்கிறதால தான் அவங்க கிட்ட சொன்னேன். நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாமளும் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லலன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிப்பாங்களா? நீங்க இதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, நிம்மதியா படுத்துக்கோங்க, சரியா? குடும்ப வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை. என்ன ஆனாலும் அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. தேவையில்லாம இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இங்க வந்திருக்கியோ அந்த விஷயத்துல கவனத்தை செலுத்து. நாகமணி அந்த வீட்டுல தான் இருக்கு, அது நம்ம கைக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். இப்போ உன் மனசுல இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நாகமணி அடையிறது. அதுல மட்டும் உன் கவனம் இருந்தா நல்லது. சொன்னது புரிஞ்சுதா? இங்க பாரு, நான் உனக்கு எப்ப என்ன கொடுத்தாலும் அதை நீ சாப்பிடணும், அவ்வளவுதான். என்ன அத்தை இது புதுசா இருக்கு? இனிமே எல்லாம் புதுசுதாமா. 3 வேளை நீ பழம் சாப்பிட்டாகணும். இந்த சாப்பிடு. இந்த வாங்கிக்கோ. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் வாங்கிக்கோ. வேண்டாம் அத்தை, போதும். எனக்கு சாப்பிட பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மாசமா இருக்கிற பொண்ணு நிறைய பழங்கள் சாப்பிடணும், அதான் நல்லது. நீ சாப்பிடுறது உனக்காக இல்ல, என் கொள்ளு பேர குழந்தைக்காக. இப்ப எவ்வளவு சாப்பிடுறியோ அவ்வளவு நல்லது. சாப்பிடுமா. ஏமா சாப்பிடு. அதோ அந்த சாத்துக்குடி உரிச்சு கொடு. சாத்துக்குடி சாப்பிட்டா குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நல்லா கொடுக்குறேன்.
பாட்டி போதும்னு சொல்லவே கூடாது. பிடிக்கல. பரவாயில்ல, ஆகட்டு. ஓஹோ, கவனிப்பெல்லாம் நல்ல பலமாத்தான் இருக்கு. இந்த சந்தோஷத்தை பார்த்து தானோ அமிர்தா மனசுல குழந்தையோட ஆசை வந்துச்சு. அவளுக்கும் தாயாகணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதனால்தான் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக நேத்து என்ன பார்க்க வந்திருக்கா. வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. அப்படி நடக்க கூடாதுன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் ஒண்ணு விடாம நான் அழிச்சிடணும். அதுதான் ஒரே வழி. குட் மார்னிங் அமிர்தா. என்னங்க காலையிலேயே எழுந்து ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. இல்ல நான் இன்னும் எழுந்துக்கவே இல்லையா? கனவுலயே என் உயிர் காதலி பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ இல்ல இல்ல, இதெல்லாம் நிஜம்தான். பாத்தீங்களா அமிர்தா, உங்க எதிரில் உட்காந்துட்டு இருந்தா இது கனவா நினைவான்னு கூட தெரியவே இல்லை. என்னங்க அது இப்படி காலையிலேயே சைலண்ட் மோடுக்கு போன மாதிரியே இருக்கு? என்ன விஷயம்? ஆமா, நேத்து நீங்க செஞ்சது சரியா? நேத்தா? நேத்தா? நேத்து நான் தப்பா எதுவுமே செய்யலையே. சாரி. நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சரியா புரியவே இல்லை. அது சரி, பாட்டி முன்னாடியும் அத்தை முன்னாடியும் அதெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க அது என்ன விஷயம்னு உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்களேன். அதான் நமக்கு முதலிரவு இன்னும் நடக்கலன்னு அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லிட்டீங்க. உண்மைதானங்க சொன்னேன். நடக்காத விஷயத்த நடக்கலன்னு சொல்றதுக்கு தயக்கம் எதுக்குங்க? பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மைய வெல்லும். நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? அதனால தாங்க நானும் உண்மையை சொன்னேன். இருந்தாலும் நேரடியா அந்த விஷயத்த அவங்களுக்கு சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல அர்ஜுன். சும்மா இருங்க. நான் அப்படி சொல்லலன்னா பாட்டி அம்மாவும் அவ்வளவு அர்ஜென்ட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா? நான் உண்மையை சொல்லிருக்கலன்னா இது உண்மையா இருக்குமா? விடுங்க அர்ஜுன். எனக்குள்ள என்ன நடக்குது? அர்ஜுனோட பேச்செல்லாம் கேட்கும்போது என் மனசு அவர் பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே இது சரியா இல்லையாங்கிற குழப்பம், இது வேணுமா வேணாமாங்கிற குழப்பத்துல என்னால முடிவெடுக்கவே முடியல. ஏங்க ஹலோ, ஏங்க அமிர்தா, அதுக்குள்ள என்னங்க திரும்பவும் டீப்பா யோசிக்கிறீங்க? ஓஹோ, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன கலர் புடவை கட்டிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? யூ டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன்ல, நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். புடவை விஷயத்தை விடுங்க. நான் சொன்ன ஒரு விஷயம், அதை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன விஷயத்தை பத்தி? அதங்க அமிர்தா, குழந்தை விஷயம்.
ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? பெண் குழந்தை. ஓஹோ, கீழே என்னடான்னா சித்ரா கர்ப்பமா இருக்கான்னு சந்தோஷம், மேல இவங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்கிறத பத்தி கனவு காண்றாங்களா? இவங்களோட எந்த கனவுமே நிறைவேறக்கூடாது. இவங்களோட எல்லா சந்தோஷங்களும் மண்ணோட மண்ணா போகணும். இவங்களோட எந்தவித ஆசையும் நிறைவேறவே கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், மொத்தமா அழிச்சிடுறேன். வாடா கர்ணா, ஒரு டெண்டரை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அது சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் கிளைண்டோட மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அதை கான்ஃபரன்ஸ் கால்லே முடிச்சிடலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீ தான் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எல்லா டீல்ஸையும் இந்த வாரத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணியாகணும். நாகமணி நம்ம கையில இருக்கும்போது இந்த ஆபீஸ், இந்த டென்ஷன், இந்த பிசினஸ், இந்த ஃபைல், இது எல்லாமே யாருக்கு வேணும்? இப்போதைக்கு என் மனசு மொத்தமும் அந்த நாகமணி ஆக்கிரமிச்சிருக்குப்பா. அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் அது ஒண்ணுதான், அது மட்டும்தான். இந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ. சரி கர்ணா, நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிடுறேன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல்ல? நாகமணி இருக்கிற ரூம் கீ இதுதானே? அப்படின்னா நம்ம 2 பேருடைய காதல் அடையாளமா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. சூப்பருங்க அமிர்தா. என் இளவரசியோட முகம் அப்படியே ஒரு நிமிஷம் என் கண் முன்னாடி வந்துட்டு போன மாதிரியே இருக்கு. நம்ம இளவரசி மினி அமிர்தா மாதிரியே இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, குழந்தை அமிர்தா மாதிரியே இருப்பா. ஆனா பெண் குழந்தைங்க முக்கவாசி அப்பா மாதிரி தானே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம இளவரசி அமிர்தா மாதிரி இல்ல, குழந்தை அர்ஜுன் மாதிரியே இருப்பா. என் மகளை இப்படிதான் வளர்க்கணும்னு எனக்கு சில ஆசைகள் இருக்குங்க. அவளை ரொம்ப தூரம்ல வேண்டாம், இங்கே பக்கத்துல இருக்க அந்த ஸ்கூல்ல சேர்த்துடலாங்க. ஏன் சொல்றேன்னா இப்பெல்லாம் சுத்தமா சேஃப்டியே இல்லைங்க. அதனால்தான் அவளுக்கு 10 வயசு முடியறதுக்குள்ளேயே அவ 2 பிளாக் பெல்ட் வாங்குற மாதிரி நாம பண்ணணுங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இன்னும் இந்த உலகத்துல பிறக்காத குழந்தைய பத்தி இவர் எவ்வளவு எல்லாம் கனவு காண்றாரு.
உண்மையிலேயே அர்ஜுன் மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு அந்த குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அமிர்தா, என் பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அவ எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. கனவு கோட்டை கட்டி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் பேர குழந்தைகளை பத்தி கனவு கோட்டை கட்ட போறீங்களா? ஒரு தேவதையே எனக்கு துணையா இருக்கும்போது பேர குழந்தைங்க என்ன, கொள்ளு பேர குழந்தைங்களை தூக்கி விளையாடுறதுக்கும் எனக்கு சக்தி இருக்குங்க. அப்படின்னா இத்தனை நாள் அந்த அமிர்தா காதலிக்கிறதா நடிக்கிறேன்னு சொன்ன எல்லாமே சுத்த போய். இத்தனை நாளா நீ நடிச்சது அர்ஜுன் கிட்ட இல்ல, என் கிட்ட தாங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அமிர்தா. அர்ஜுன் கூட நீ ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்க. உன்னுடைய நடவடிக்கையில அது தெளிவா தெரியுது. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு தடை போட்டு தீரணும். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பண்றேன். எங்க அர்ஜுன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரீங்களா? இவ்வளவு நேரம் பேசினது நானு, உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதா? அப்படியே பாட்டிக்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுட்டு வரட்டுமா? என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? சாவி இருக்கு. நாகமணி, நாகமணி, ஐயோ, நாகமணி இருக்க ரூம் கீ என் கையில இருக்கு. போய் நாகமணி எடுத்துக்கிட்டு வந்துருவா. வேண்டாம் 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 வேண்டாம். அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வேண்டாம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, அது சரி வராது. இப்போ என்ன பெருசா என்ன ஆயிடும்? எதுக்காக நான் பயப்படணும்? இல்ல யாருக்கும் எதுக்காக நான் பயப்படணும்ன்ற? நாகமணி என் கைக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் முக்கியம். பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஆகவே ஆகாது. அதுவும் நாகமணி இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி விட முடியும்? இல்ல 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 இல்ல, அது விட முடியாது. கீ என் கைக்கு வந்தாச்சு. அது எப்படியாவதுன்னா நாகமணிய கைவசப்படுத்திக்க வேண்டியதுதான். தைரியத்தை வர வச்சுக்கோ கர்ணா, தைரியம் தைரியம். நாகமணி 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 வா இங்கே வா. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. உட்காரு. சித்ரா, இனிமே உனக்கு இந்த ரூம் தான் கதி. இங்க இருந்து நீ ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், நான் ஆஜராயிடுவேன். இங்க பாரு, இனிமே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? டே அர்ஜுன், இனிமே உங்க அண்ணிய நீ தான் பத்திரமா கவனிச்சுக்கணும். கரண் ரொம்ப பிஸி ஆயிட்டான். வீட்ல என்ன வேணும், கடைக்கு போறது, அது இது எல்லாமே இனி ஓம் பொறுப்பு தான், புரிஞ்சுதா? உங்களுடைய இந்த சந்தோஷம்தான் அமிர்தாவோட மனசுல தாயாகணுங்கிற ஆசையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ணியை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அத்தை, நீங்க என்ன இப்படி ஓவரா கவனிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு பிறக்கிற குழந்தை சோம்பேறியா தான் பிறக்கும். குழந்தை விஷயம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும்.
அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். உன்னோட ஆரோக்கியத்துக்காக தாம்மா சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. சமத்து குட்டி. நேத்து வரைக்கும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருந்தீங்க. இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமக்கிறதுக்கு இப்பவாவது நீங்க தயாரா? நீங்க பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லேட்டா எடுத்திருந்தாலும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஹே சித்ரா, அமிர்தாவோட மனச பாழாக்கிக்கிட்டு இருக்கிற உன்னோட குழந்தைய உன் வயிற்றுக்குள்ளேயே எப்படி கரைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு.